Hi friends, welcome back to Sunny Savail. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. Day in my life vlog. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog இருக்க போகுது. வந்து என்ன gift வாங்குறோம் அப்படிங்கறத வந்து நான் ஷேர் பண்ண போறேன். இனிமேல் போய் பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சன்னா மசாலா வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் மாவு பிசைஞ்சிட்டேன். சன்னா மசாலா வந்து நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து தேவைன்னா பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற தண்ணி. சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே வந்து கொதிக்க வச்ச தண்ணி, இஞ்சி, மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் மில்க் செக்ரேஷன் டிப்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நல்லா மில்க் செக்ரேட் ஆகும், டைஜஷனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஆனியன் வந்து கட் பண்ணி தாளிச்சிட்ருக்கேன். குருமாக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ அது ஊறிட்டுருக்கட்டும். வெள்ளை சுண்டல் தான் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிட போகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக, 3 தக்காளி மீடியம் சைஸ் 3 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தீங்க காஃபி டீக்கு பதிலாக என்னக்கா குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போயாவது ரேராக குடிப்பேன். முருங்கைக்கீரை சூப் குடிப்பேன். அப்புறம் இப்போ வந்து மில்க் கொடுக்கறதுனால வந்து பாலில் வந்து ஒரு ஆயுர்வேதிக் பவுடர் போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி வதங்கினதும் 6 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அது வீட்லேயே அரைச்சது தான். சன்னா மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லை, ஸோ வீட்டில் வந்து சிக்கன் மசாலா இருந்தது, நான் அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ ஆறுனதும் அதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, பொடுசா நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட நமக்கு வேணுங்கிற காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வேக வச்ச சுண்டல், அரைச்ச மசாலா, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் 2 விசில் விட்டுட்டா போதும். நமக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா நம்ம சுண்டலை வந்து கொஞ்சம் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ இப்போ சப்பாத்தி திரட்டிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எடுக்க தான் போகிறோம். இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கி தான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நியூ இயர் கிஃப்டாக வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து தம்பிக்கு ஜெய்குட்டிக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சப்பாத்திலாம் கொடுத்துட்டு இப்போ எனக்கு சுட்டுட்ருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து நான் வந்து சுட்டுக்க போகிறேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ரைஸும் சப்பாத்தியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நினச்சிருப்பீங்க எங்கடா விஷுதாவும் ஸ்ரீயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து திருச்சியில் அவங்க அண்ணி வீட்டில் இருக்காங்க. இது வந்து அம்மா வீடு தான். நான் ஏற்கனவே வந்து நேமிங் செரிமனி ஃபங்க்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போது நான் அம்மா வீட்டிலேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 4 vlogs வந்து அம்மா வீட்டிலேருந்து வரும். அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கடகடன் ரெடி ஆகிட்டு ஜெய்குட்டி தூங்க வச்சுட்டு நான் கிளம்பும்போது வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வந்து ஜுவல்லரி எடுக்கலாம்னு பார்க்குறோம். கொஞ்சம் வந்து செயின், அப்புறம் வெள்ளி கிண்ணம், தட்டுலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ஆளுக்கா சில லலிதால எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு முடிஞ்சு நான் vlog எடுக்கிறேன். என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். குளிச்சு தூங்க வச்சோம் அப்படின்னா ஜெயகிருஷ்ணா ஒரு 3 hours கிட்ட தூங்குவான். ஸோ அந்த கேப்பில் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வீட்டிலேருந்து பக்கம் தான். ஸோ நம்ம உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்துவிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லலிதாக்கு தான் வந்திருக்கோம். லலிதா என்ன ஆலுக்காஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லலிதாவில் பர்சன்டேஜ் வந்து சேதாரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னா நம்ம ஆலுக்காஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே வந்து டிசைன் பிடிச்சிருந்தது. தம்பிக்கு வந்து ஒரு செயினும் ரிங்கும் மட்டும் எடுத்தோம், மோதிரமும் எடுத்தோம். மெயினாக வந்து ஜேகே அப்படின்ற ஒரு லெட்டரில் வந்து $1 ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். நிறைய பேர் வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க ஜேகே ரெசிடென்சி, அந்த ஃப்ளூட் மேலே ஃப்ளூட் வர மாதிரி. ஸோ அது ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தோம். பட் இங்கே வந்து அவங்க லேட் ஆகும்னு சொன்னதுனால இங்கே ஆர்டர் நாங்கள் கொடுக்கல. இப்போ செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளி சாமானம்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். 6 monthsக்கு மேலே ஃபுட்டு ஊட்டுறதுக்கு கப்பு, ஸ்பூனு, டம்ளர், தட்டெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அது வந்து நான் இப்போ இங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்ருந்தோம் வெள்ளி தட்டு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, வெள்ளியோட ப்ரைஸ் மட்டும்தான்.
ஸோ இங்கே இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஜேகே டாலர் வந்து அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஜெயகிருஷ்ணாக்கு வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்பா வந்து அவரோட செயினை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஜெயகிருஷ்ணாக்கு போட்டு விட்டுருந்தாரு. சிரிப்பாக இருந்தது. அது 4-5 பவுன் வரும், ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். அது வந்து போட்டிருந்தாரு. சரி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து தாத்தாவோட ஜுவல் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த செயின் தான் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த மோதிரம் ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா இருந்தது, மோல்டடாக. அதுக்கப்புறமா வெள்ளி சாமானம் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி கப்பு, அப்புறம் ஓட்டுறதுக்கு ஸ்பூனு, நம்ம அது ராகி கஞ்சியெல்லாம் ஊட்டுவோம் இல்லையா, 6 மந்த்ஸில் வந்து ராகி கஞ்சி சத்து மாவு கஞ்சியெல்லாம் ஊட்டுறதுக்கு வெள்ளி டம்ளரு, பால் தண்ணியெல்லாம் குடிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு பிளேட்டு. எனக்கு வந்து ஆசையாக இருந்தது, ஓகே நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கோல்டு வெள்ளியெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டுட்டு குட்டி தூங்க வச்சுட்டு நானும் ஒரு 1 hour தூங்கிட்டேன். நைட்டில் நம்ம தூக்கம் கேட்டதுனால கொஞ்சம் மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். அன்றைக்கி ஈவினிங்கே ஜேகே டாலர் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்துட்டோம். ஆலுகாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போது நைட் வந்து டைம் வந்து இப்போ 7 o'clock ஆச்சு. ஆலுகாஸ் வந்திருக்கோம், கொஞ்சம் ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே வந்து கோல்டெல்லாம் பார்த்துட்டு டாலர்லாம் பார்த்தோம். ஜேகே டாலர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 days டைம் கேட்டிருந்தாங்க. அப்புறமா வேறு 2 டாலரும் எடுத்தோம். அவனுக்கு வந்து ஜெயகிருஷ்ணா அப்படிங்கிற நேம் இருக்கிறதுனால கிருஷ்ணா டாலர் போட்ட மாதிரி ஒரு டாலர் செயினுக்கு எடுத்திருந்தோம். அப்புறம் அவனோட ராசிக்கும் வந்து ஒரு டாலர் எடுத்திருந்தேன். என்ன அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே டாலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருந்தது. லெட்டர்ஸு, அப்புறம் சாமி டாலர், சாய்பாபா, முருகன், ஆஞ்சநேயர், அந்த மாதிரி ராசிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்ரீக்கு வந்து ஒரு லாங் செயின் எடுத்தோம். அப்புறம் விஷ்ணுதாவுக்கு வந்து ஒரு ஸ்டட்டு, ரெஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டட்டு எடுத்திருந்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. குழந்தைங்களாம் குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்து இங்கே சாண்டா கிளாஸ்ட்டு கை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில்லிங் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்தது லலிதாவை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க, பார்கெயின் பண்ணால் குறைக்கிறாங்க. அந்த டிசைன் பொறுத்து வந்து வேரி ஆகுது பர்சன்டேஜ். ஸோ இப்போது ஜுவல் எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த செயின் தான் வந்து சிம்பிளாக ஸ்ரீக்கு எடுத்தது, லாங் செயின் மாதிரி டாலர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ரிங் வந்து குட்டிக்கு ஜெயகிருஷ்ணாக்கு. டாலர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா டாலரும் சிங்கம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு டாலரு. ஸோ ராசி வந்து இது தான், அதனால் சிங்கம் இது. அப்புறம் தோடு வந்து விஷ்ணுதாக்கு எடுத்திருந்தோம். ஈவினிங் வந்து என்ன ரெசிபி பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் சப்பாத்தி செஞ்சுருந்தோம் இல்லையா, ஸோ வந்து ஈவினிங் வந்து சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மீந்து போனால் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம கடலப்பருப்பு, சீரகம் போட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பேஸ்ட் இல்லை, ஸோ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே சப்பாத்தி வந்து கட் பண்ணி வச்சிடறேன். ஒரு 10 சப்பாத்தி போல் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு ஒன்றா மெலிசாக வெந்து வேணும்னா நீங்கள் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். 3 எக்கு எடுத்திருக்கேன் உடச்சி ஊற்றுறதுக்கு. உங்களுக்கு எக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க, பட் எக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெலிசாக கட் பண்ணோம்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். கத்தி பயங்கர ஷார்ப்பு அம்மா வீட்டில், என்னால் கட் பண்ணவே முடியல. அப்புறம் கடைசியில் நான் கையிலே பிச்சுட்டேன். நான் குருமா இருந்ததுன்னா அதை ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா முட்டை பரோட்டா மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் எக்கை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். நிறையா பேர் டிஐஎம்எல் வீடியோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து குட்டி குட்டியாக 3 தக்காளி வந்து நான் எடுத்திருந்தேன். பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள், இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம உடச்சி வச்ச எக்கை வந்து ஊற்றிட்டு, எக்கு வேகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் குக் ஆகின உடனே வந்து சப்பாத்தி நம்ம போட்டுருணும். இல்லைன்னா தனித்தனியாக தெரியும். சப்பாத்தி முன்னாடியே நம்ம போட்டோம்னா தான் நல்லா சப்பாத்தியோட சேர்த்து குக் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தக்காளி வந்ததும் எக்கை ஊற்றிடுறேன். எக்கை நம்ம வந்து கொஞ்சம் கலக்கி விட்ட உடனே சப்பாத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ தான் சப்பாத்தியோட எக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகும், மிங்கிள் ஆகும். இல்லைன்னா சப்பாத்தி தனியாக எக்கு தனியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான். இது கூட உங்களுக்கு குருமா இல்லை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதில் ஊறி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு வந்து எதுவுமே இல்லை. ஸோ நான் ட்ரையாக இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து குருமா செஞ்சது கரெக்டாக போச்சு சுண்டல் குழம்புக்கு. ஸோ இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நைட் டின்னருக்கும் கூட இதை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு பார்சல் வந்து பார்க்கலாம். ஃபீடிங் குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மார்னிங்கே வந்துருச்சு. சரி நைட் வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மாதிரி மின்ட் புதினா கிரீன்னு சொல்லுவோம். ஃபீடிங் குர்த்தி தான். ஏன்னா நம்ம ஃபீடிங் பண்ணுறதுனால நைட்டே போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக விலாக் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது மேக்ஸி மாதிரி ஃபுல்லாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.